நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா? செய்து விட்டேனா? என்ன இருந்தாலும் இளவரசி, தாமதம் ஏனென்றால் தாமரை வாடிவிடும். மன்னன் மகளை மாளிகை உல்லாசம் எளிதில் விட்டுவிடுமா? ஆமாம் என்று உன் அலங்காரமே சொல்லுகிறது. பிடித்தமில்லை என்றால் எடுத்தெறிந்து விடட்டுமா? மோகினி, உன்னை கோவிக்க சொல்லவில்லை. உன் இயற்கை அழகில் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். போதும், ஏதோ முடிவு செய்ய வந்தோம். எதையோ பேசிக் கொண்டிருந்தார். சூரியன் என்ன நம் சொந்தக்காரனா? சொந்தம் இல்லாமல் ஆத்தன் சிவந்த கதிரை உனக்கு இரவல் கொடுத்திருக்கிறான். மோகினி, ஏதோ முடிவு என்றாயே, எதற்கு முடிவு? அரண்மனையில் உல்லாசமாக உலவ வேண்டிய நாம் ஊருக்கு வெளியில் கண்ணு கெட்டாத இடங்களிலே சந்திக்கிறோம். இதற்குத்தான் முடிவு வேண்டும் என்றேன். ஆனால் என் தந்தை, அவருக்கு நம்மை பற்றி எல்லாம் கவலையாது. ஏதாவது விசித்திர பொம்மை வைத்து விளையாடவே அவருக்கு பொழுது சரியா இருக்கிறது. அவரை திருத்த முயல்வது ஆமை யானையாக்குவது போல்தான். ஆமாம், அப்பா இந்த ஜென்மத்தில் திருந்த போவதில்லை. அதற்காக நாம் ஆயுள் புரிந்தும் இப்படியே தனிமையில் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? மோகினி, உன் அண்ணன் மோகன் நமது அன்பை பூர்ணமாக ஆசீர்வதித்து விட்டார். திருமணத்திற்குரிய சகல பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படியா? நமது நட்பு அண்ணாவுக்கு தெரிந்து விட்டதா? ஆம், நம் நட்பு மறையும் மின்னல் அல்ல, மாலை சூரியனும் அல்ல, மங்காது சுடர்வரும் சுயம் பிரகாசம். கண்ணே, அண்ணா எப்போது வருவார்? வரப்போகும் உன் தந்தையாரின் பிறந்த தின விழாவுக்கு அவசியம் வந்து விடுவார். அப்படியானால் நம் நீண்ட நாள் தவத்து கேட்ட பிரியாவரம் கிடைத்து விட்டது. ஆம் கண்ணே, எவரும் இனி நம்மை பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாத பிரகாசமான ஜோடி. ஆமாங்க. என் சகோதரிக்கு ஏற்ற நகை. ஜெயபால், இதன் விலையை அவரிடம் கொடுத்து விடு. வேண்டாம், இத பாருங்க. விஜயகுமார் கேட்டது. இளவரசே, மகாராஜாவுக்கு ஏதாவது வாங்க வேண்டாமா? நாளை வரும் பிரம்மாண்டமான பரிசுகள் யாவும் மகாராஜாவுக்கு. மேலும் அவருக்கு வேண்டி விசித்திரமான பொருள்கள் ஒன்றுமே இல்லையே. அப்படி சொல்றது. நான் இந்த ஜென்மம் எடுத்தது வினோத கலைகளை வேகமாக படைப்பதற்காகத்தான். மந்திரி, ஆஹா, கலைமலையாகி உங்களை உலகம் கவனமாக தெரிந்து கொண்டது மகாராஜ். என்னை பற்றி இன்னும் ஏராளமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரி, கற்பனைக்கே எட்டாத ஒரு அதிசயமான பொருளை என் ஆயுளில் பார்த்துவிட வேண்டும். இதுவே என் ஜீவ லட்சியம். தங்கள் லட்சியதாகவும் சீக்கிரமே கணிந்து விடும் மகாராஜ். மந்திரி, வரப்போகும் நமது ஜென்மதின விழாவில் இதற்கான மகத்தான முயற்சிகளை மனமாக செய்ய வேண்டும்.
எல்லாம் உங்க தயவுங்க. பூர்ண வெற்றியடா, உலக அதிசயம்டா. கூட உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேங்க. இதை நம்ம மகாராஜா பார்த்தா அப்படியே சொக்கி சுட்டு போயிடுவாருங்க. நீங்க சொன்னபடியெல்லாம் ஆடுவாருங்க, கேட்டதெல்லாம் போடுவாருங்க. இது முதலியா இந்த உலகத்தையே ஒரு பொம்மையா ஆட்டி வைக்க போறேனடா. எல்லாம் உங்க தயவுங்க. நம்ம ராபம் பகலமா கஷ்டப்பட்டு செய்ய எங்க குதிரை கைவிட்டு போகணும்னு காப்பாற்றணுங்களே. இருடங்க நிறைஞ்ச உலக மாட்டீங்களே இது. இந்த காரியம் முடிவு பெரிய சூட்சமங்க. குதிரையை விட இதுதாங்க ரொம்ப ரொம்ப பெருசு. குதிரை இப்போ ஆடி அசையும், பயந்துடாதே. என்னடா சத்தம்? இங்க இல்லையடா, வெளியில இருந்து. ரொம்பவும் நன்றி. என்னை பார்த்தால் அருவருப்பாயிருக்கிறது. அவரட்சணமே. என்னங்க தலைக்கு பெரிய கல்லுங்க. ஜம்பு தேட கிடைச்சாலும் தேவ கன்னிகையடா. ஐயோ, அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. மகாராஜாவின் ஒரே பொண்ணுங்க, இளவரசி மோகினி அம்மா. என்ன ஜம்பு, சந்தேகம் தெரிஞ்சுதா? நீதான் நான் கணிச்சேன். கணிச்சேனா? நான் என்ன குதிரையா? உன்னை குதிரைன்னு சொல்லுவேனா? ஆமா, இது என்ன? எந்த கோயிலுக்கு? இது கோயிலுக்கு இல்ல காளி, பறக்கும் குதிரை. என்ன குதிரை பறக்குதா? எங்கே? உங்க குண்டு கட்டுகளையா பறக்குது? இது கதைச்சு குதிச்சு கணச்சு குதிச்சு ஆகாசத்துல பறக்கும் குதிரை. உனக்கும் குருவுக்கு வேற என்ன வேலை? காத்துல கோட்டை கட்டி அதுல குடியிருப்பேன்னு சொல்லுவீங்க. இப்படி தண்டை தொட்டு கடிராமங்க வாங்கி ஏதாவது பேசிட்டு இருக்கதானே வேலை. இத பாரு காளி, உன் தலை சத்தியமான ஜம்பு. காளி ஜோரா நடை நடக்கும், தாவி குதி குதிக்கும், மேவி கணக்கணைக்கும், சவாரி செய்தால் மனம் யாருக்கும் போரிடும். ஏறி சவாரி செய்தால் மனம் யாருக்கும் போரிடும். கடிக்க சொன்னா கடிக்கும், இல்ல உதைக்க சொன்னா உதைக்கும். ஏறி சவாரி செய்தால் மனம் யாருக்கும் போரிடும். புல்லு தண்ணீரும் தேடாதது, புல்லு தண்ணீரும் தேடாதது, எப்போதுமே உடல் பாடாதது, எப்போதுமே உடல் பாடாதது, இல்லையே இதற்கிடானது, எங்கோ இல்லையே இதற்கிடானது. எப்படி சிற்பியின் கற்பனை. ஏறி சவாரி செய்தால் மனம் யாருக்கும் போரிடும். அஞ்சு வேலையில் நச்சுவது, அஞ்சு வேலை
தூச்சத்து மேல அந்த தூச்சத்து மேல கைய வச்சு சுழாட்டி விட்டாக்கா. டக் 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 பம். கரகரவென்று சுழன்று வானில் காற்று போல பறக்குமோ, கண்மூடி கண் திறக்கும் பைங்காதபடி கடக்கும். வாயுமண்டலம் மேகமண்டலம் சந்திரமண்டலம் போய் பல் 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 குபலே பல் பல 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 மீண்டும் புவிக்கு வந்திடலாம். மேலும் என்ன சொல்வேன் கண்ணே. காதும் பயரும் யந்திரமும் குருகாலிநாதன் வேலை, காதும் பயரும் யந்திரமும் குருகாலிநாதன் வேலை. குருநாதா எல்லாம் உன் தயவு. குருகாலிநாதன் வேலை சீலமிகும் தலைக்காலும் வாலும் ஜம்பு செய்த வேலை. இந்த ஜம்பு செய்த வேலை எப்படி ஜம்பு செய்த வேலை? ஜம்பு இது மட்டுமா? இந்த குதிரையை மகாராஜா கிட்ட கொடுத்து எங்க இந்த குமரிதான் நீ கும்பிடும் காளிதேவியா? சரியான காளிதான் இல்லைங்க குருவே. சரி சரி, இந்த பொண்ணு அந்த இளவரசிக்கு தோழிங்க. அப்படியா? அவளுக்கு தோழியானால் அடிக்கடி இங்க வரலாம். குருநாதா எல்லாம் உங்க தயவுங்க. ஜம்பு இந்த மூட்டையை இந்த பதுமைகள் ஆடுமா? உண்மையாக ஆடும், உயிர் பெற்று ஆடும், உமது இஷ்டம் போலெல்லாம் ஆடும். ஆஹா ஆஹா அமைச்சரே, இது மட்டும் உண்மையாக இருந்தால் நாம் இதுவரை பார்வையிட்ட விசித்திர பொருள்கள் யாவத்திலும் இதுவே மிகச் சிறந்ததாக இருக்கு. ஆம் மகாராஜா, சந்தேகமே இல்லை. கலைஞனே, பதுமைகளை ஆட்டிவை. நீ சொன்ன விதமெல்லாம் அவைகள் செய்யட்டும். பிறகு இந்த உலகத்தில் உன்னை போல் அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை என்பதை உணர வைக்கிறேன் பார். ஆம் கலைஞனே, மகாராஜாவின் மனம் குளிர்ந்து விட்டால் இன்னது செய்வார் என்று அவருக்கே தெரியாது. சீக்கிரம் கலைஞனே, சீக்கிரம். அதிசயம், அபூர்வம். அமைச்சரே, அதுவே போல வேலைப்பாடு. பாரும் அமைச்சரே, மரக்கட்டைதான், மனித சிருஷ்டிதான். ஆனால் நன்றாக நாகரீகமாக பிரம்மன் படைத்த நம் நடனம் அங்கேயை விட வெகு நளினமாக நடனமாடிவிட்டது. சந்தேகமே இல்லை. அமைச்சரே, உலகத்திலே இதுதான் 7வது. இல்லை 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 8வது. இல்லை மகாராஜா, 10வது. உலகத்தில் இதுவே 10வது அதிசயம். இவரே பரம மேதாவி. நாம் இதுவரை கண்ட அதிசயம் எவரும் கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. மகாராஜா, இது வரம்பு மீறிய வர்ணனை. வருங்காலத்தில் அல்ல, இன்று இப்பொழுது இந்த இடத்தில் நீங்கள் காணலாம். நிகரே இல்லாத, நினைத்து கூட எவருக்கும் தோன்றாத ஓர் உலக அதிசயத்தை. அமைச்சரே, இன்று காலை நான் கண் விழித்த வேலை இருக்கிறதே, ஆஹா, அதை மறந்து போகாமல் நன்றாக கவனம் வைக்க வேண்டும். அமைச்சரே, இந்த பதவிகள் கொண்டு வந்த இவருக்கு தக்க சன்மானங்களை கொடுத்துவிட்டு இவைகளை நமது காட்சியாலை பத்திரமாய் வைத்துவிடும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. கலைஞனே, எங்கே உன் அதிசய பொருள்? கொண்டு வா சீக்கிரம். என் கண் முன்னாலே காட்டு கம்பீர வார்த்தைகளின் உண்மைகளை. சீக்கிரம். அவசரப்படாதீர்கள் அரசே. கட்டளையிட்டதும் காட்சிக்கு கொண்டு வரக்கூடியதல்ல என் அதிசய சிருஷ்டி. அவ்விதமாயின் அதை பற்றி இங்கு பேசுவானேன். அவ்வளவு பெரிதாக. பேச்சு மட்டும் பெரிதல்ல மகாராஜா, அதற்காக நான் கேட்கப் போகும் சன்மானம் மிக மிக பெரிது. சன்மானம்? அமைச்சரே, தகுதியான பொருளுக்கு சரியான சன்மானம் தருவது நமக்கு சாதாரண விஷயம் என்பதை கலைஞனுக்கு நன்றாக விளக்கும். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, சாதாரண பொருள்களையே தாங்கள் இதுவரை கண்டிருக்கவே சன்மானங்கள் வழங்கப்பட்ட தன்மையும் சாதாரணமாகவே இருந்திருக்கும். ஆனால் என் பொருள் அவ்விதமல்ல. அதற்காக தாங்கள் செய்ய போகும் கைமாறு சாமான்யமாயிருக்கும். மகாராஜா, முதலில் நான் கேட்கும் எந்த பரிசையும் தர முடியும் என்ற நிச்சயத்திற்கு நான். கலைஞனை அனாவசியமாக பேசிவிட்டாய். நான் எதை தரவும் தயங்க மாட்டேன். என் அமைச்சரை கேளும், என் நீதிமன்றியை கேளும், என் ஆட்சியின் கடந்து போன சரித்திரத்தை புரட்டும். இந்த நாட்டிலே பகுத்தறிவுள்ள எவனையும் கேளும், உமக்கு உண்மை புலனாகும். என்னை பற்றி தெரியும் மன்னவா. அடியேனுக்கும் தெரியும் அரசருடைய கலாரசனை, கொடைத்திறன் எல்லாம். ஆயினும் பார்க்கிறா அமைச்சரே, அத்தனை தெரிந்தவன் ஆயினும் என்று இருக்கிறான் வார்த்தை. கலைஞனை,
உனக்கு சந்தேகமே வேண்டாம். உன் வர்ணனைப்படி மட்டும் இருக்கட்டும் உன் சிருஷ்டி. நீ எது கேட்டாலும் கிடைக்கும். எது கேட்டாலும் கலைஞனே, எது கேட்டாலும். மகாராஜா, இந்த வாக்கு எக்காரணத்தைக் கொண்டும் பிறகு மாறிவிடாது என்று நான் நம்பலாம் அல்லவா? மீண்டும் சந்தேகம், மறுபடியும் கேள்விகள், இன்னமும் தயக்கம். அமைச்சரே, நம்பிக்கை என்ற ஒரு பொருள் இல்லா கலைஞனிவன். கலைஞனே, கட்டாயம் நீ கேட்பதை தருவேன். கொண்டு வா உன் அரிசி பொருளை. தாமதம் செய்யாதே. சீக்கிரம். குதிரை, ஒரு உயிரற்ற மரக்குதிரை. மகாராஜா, இது மரக்குதிரைதான், உயிரற்றதுதான். ஆனால் உயிருள்ள குதிரை கூட இது செய்யும் வேலைகளை செய்ய முடியாது. அதிர்ச்சி உண்டாகும் இதன் வேலைகளை பார்த்தான். என்ன அது? விசித்திரமான வியப்பான வேலை. அதை காட்டிவிடு. அரசே, என் குதிரை பறக்கும். குதிரை பறக்கும். மண்ணிலே நிற்கும் இந்த மாய குதிரை விண்ணிலே பறக்கும். சொர்க்கத்தை எட்டி பிடிக்கும். சந்திர சூரிய மண்டலங்களை பாவிப்பாயும். அமைச்சரே, நான் பிறவி எடுத்ததின் பயன் இன்றுதான் பூர்த்தியாகிறது மகாராஜா. கலைஞனே, நீயே சிருஷ்டி கடவுள், கலியுக பிரம்மா. நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய மனிதனே அல்ல. உன் பெயர்? காளிநாதன். காளிநாதா, எங்கே குதிரை பறக்கச்சு? பறக்க செய்கிறேன் மகாராஜா. ஆனால் அதற்கு முன் என்ன சொல். தங்கள் வாக்கின்படி என் சன்மானம் எது என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சன்மானம், சன்மானம், சன்மானம். என் வார்த்தையில் உனக்கு ஏன் அவ்வளவு அவநம்பிக்கை? உனக்கு என்ன வேண்டும்? சீக்கிரம் சொல். எனக்கு வேண்டியது, இந்த நிகழ்ச்சி கழித்தும் எனக்கு வேண்டியது உங்கள் புத்திரி. என் புத்திரி? ஆம், உங்கள் புத்திரி மோகினி. சிந்திக்க வேண்டிய விஷயம். சிந்தியுங்கள் மகாராஜா, நன்றாக சிந்தியுங்கள். பறக்கட்டும் என்று மறுமுறை என்னிடம் சொல்லும் முன் 1000 முறை சிந்தியுங்கள். காளிநாதா, நிறுத்துவன் நிதானமற்ற வார்த்தைகளை. தானம் கேட்பது தன் தரமறிந்து. தானம் அல்ல தம்பி நான் கேட்பது. எனக்கே சொந்தமான ஒரு பொருளுக்கு நான் நியமிக்கிறேன் ஓர் விலை. இஷ்டமிருந்தால் கொடுக்கட்டும், இல்லையே வேண்டாம். காளிநாதா, வேறு எதையும் கேள். என் நாட்டை கேள், என் சிம்மாசனத்தை கேள், என்னையே கேள், எது வேண்டுமானாலும் கேள். குதிரை மட்டும் பறக்கட்டும். பறக்காது மகாராஜா. என் குதிரைக்கு உமது மகள். நேரம் கிடையாது, ஒரே பேர். உன் முடிவை மாற்றவே முடியாதா காளிநாதா? முடியாது. என் குதிரையின் விலை உமது மகள் மோகினி, இளவரசி மோகினி. மகாராஜா, இளவரசி மயக்கமாயிட்டாங்க. என்ன? இளவரசி மயக்கமாயிட்டானா? அமைச்சரே, மீண்டும் சபை நாளை கூடட்டும். மகாராஜா, குதிரை பறப்பதை தாங்கள் இன்னும் பார்க்கவில்லையே. பார்க்கவில்லையே காளிநாதா. மனோதடம் இருந்தால் மோகினி எனக்கென்றே துணிந்து முடிவு செய்து விட்டால் குதிரை பறக்கும். நாளைக்குள் முடிவு செய்கிறேன் காளிநாதா. விஜயா, நாளை வரை குதிரையை பாதுகாப்பது உண்மை. அதனிடம் யாரையும் அணுக விடாது. அதை உத்து பார்க்க கூட